உபாகமம் 28:14 பின்பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம், இரக்கம், கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற எங்கள் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த நாளில் நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே, நீ வாளாக்காமல் தலையாக்கப்படுவாய், கீழாக்காமல் மேலாக்கப்படுவாய்ன்னு சொன்னீங்க. அந்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேணுமோ அதை எங்களோடு நீங்கள் பேசி இடைபடுவீராக. நாங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் வாளாக்காமல் தலையாக்கப்பட, கீழாக்காமல் மேலாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உங்களுடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ளும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசிப்போ உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை வாளாக்காம தலையாக்குவார், நீங்க கீழாகாம மேலாவீர்கள். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்க, நீங்க வாளாக்காம தலையாக்கப்படுவீங்க, கீழாகாமல் மேலாக்கப்படுவீங்க. ஆமென், அல்லேலூயா. இது யார் சொல்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை வாளாக்காம தலையாக்குவார், நம்ம கீழாகாமல் மேலாக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்ம திருச்சபைக்கு ஒரு வாக்கு பண்ணின. என்ன வாக்கு பண்ணாரு? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால். யாருடைய பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்பட்டுச்சு? ஆமென், அல்லேலூயா. என் பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பி கொண்டே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நிரப்பி கொண்டு இருக்கிறார். நம்ம ஜெபத்தில் நிரப்புவார், நம்ம சுகத்தில் நிரப்புவார், நம்ம ஆசீர்வாதத்தில் நிரப்புவார், நம்ம வாழ்க்கையில் இருக்க குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அபியாசிக்கும் போது, அறிக்கை செய்யும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நமக்கு தர்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாக்காமல் மேலாக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கணும், நீங்கள் கீழாக்காமல் மேலாகணும்னா ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக வாளாக்காமல் தலையாக்கப்படுவோம், கீழாக்காமல் மேலாக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இழந்து போன உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், சரீர வாழ்க்கையில் இழந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இழந்து போனதை தேவன் திருப்பி தர தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினது மாறாமல் அதை நிறைவேற்றுகிற தெய்வமாய் நம்முடைய தேவன் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்கள் இழந்து போனதை தேவன் உங்களுக்கு திருப்பி தரணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அவர் கேளுங்கள் தரப்படணும் சொல்லிட்டார். அதனால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம கேட்டால் மட்டும் போதுமா? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் கேட்டால் மட்டும் நமக்கு செய்ய மாட்டார். நம்ம கேட்டு நமக்கு தருகிறார். அந்த சுதந்திரத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியல. அது நிலையாக நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன என்பதை நம்மை நாமே ஆராய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா தான் அந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு காரணம் என்ன, இழப்புக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காரணமாக இருக்குது என்பதை தேவன் திட்டமும் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அதிலிருந்து மீண்டு வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நீங்கள் இழந்து போனதே உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு மீண்டும் தரணும். உங்களை தேவன் நிலையான வாழ்க்கை வாழ பண்ணணும்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை நாமே ஆராயும் போது தேவன் அதற்கான வழிவாசலை நமக்கு தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க, அந்த ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக பெற முடியலையே, எனக்கு எதுக்கு இந்த கடன் பிரச்சனை, எனக்கு என் வாழ்க்கையில் எதுக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்க இந்த பிரச்சனை, இந்த குடும்பத்தில் இருக்க இந்த போராட்டம் எதுக்கு, என் வாழ்க்கையில் இருக்க எதுக்கு இந்த பலவீனம், இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்க இந்த வியாதி எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அதற்கான சொல்யூஷனே தேவன் உண்டு பண்ணுவார். அதை நீக்கி போடவும் தேவன் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் சொல்யூஷன் மட்டும் தர்றவர் இல்லை. டாக்டர்கள் சொல்யூஷன் கொடுப்பாங்க, ஆனால் சுகமாக்குறது யாரு? டாக்டர் சுகமாக்குவாரா? மருந்து சுகமாக்குமா? டாக்டர் சொல்லிட்டாரு நம்ம சுகமாக இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா சுகமாக முடியுமா? முடியாது. அவங்க கொடுக்க மருந்தை நம்ம சரியாக அதை உட்கொண்டாதான், சரியாக அதை சாப்பிட்டாதான் நம்ம சுகமாக முடியும். அதே போல் ஏசப்பா சொல்லிட்டாரு, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கீழாகாமல் மேலாக்கப்படணும், வாளாக்காமல் தலையாக்கப்படணும்னா அவர் சொன்னதை நம்ம செய்யும்போது தான். அதை கேட்டவனமாக இருக்கக்கூடாது. அதை சொன்னதை நாம் செய்யும்போது
செய்யும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, தேவன் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் போது தேவன் உங்களை மேன்மையாக வாழ பண்ணுவாராம். ஆமென், அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாமல் மேலாகும்னா மேன்மை நம்ம வாழ்க்கையை கிடைக்குமா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்ம மேன்மையாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய கட்டளைக்கு கை கொண்டு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்கள் மனுஷர் உங்களை தள்ளி இருக்கலாம், உலகத்தில் உள்ள பார்வையில் நீங்கள் கீழானவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளையை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்தீங்க, கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை மேன்மையாக மாற்ற நீங்கள் எங்கே தலை குனிஞ்சிங்களோ அங்கே தலை நிமிர்ந்து வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதை சொல்லிவிட்டு நான் அப்படியே வசனத்துக்குள்ளே நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆமென், அல்லேலூயா. நமக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும்ல, பிடிக்குமா பிடிக்காதா? தூங்குற கூட நம்ம எந்திரிச்சு கேட்போம் கதைனா வேகமாக. சரிதானா? ஒரு கதை, என்ன கதைனா, நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை வாசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த செய்தி நான் எடுத்த பிறகு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன், அதை வாசித்து அதில் ஒரு வியாபாரியின் கதையை பற்றி அதில் போட்டிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒரு பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல செல்வந்தராக வாழ்கிறாரு. ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்தவர் ஒரு தொழிலின் காரணமாக ஆண்டவரை தேடுறது கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது, ஆண்டவர் கொடுக்குற நேரமும் கம்மியாகிட்டு இருக்குது, ஆண்டவர் கொடுக்குற காரியமும் கம்மியாகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு, பெரிய நஷ்டம் வந்துருச்சு. இதனால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவும் அந்த இழப்பு ஈடுகட்டவும் பக்கத்தில் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குறார். என்ன வாங்கினார்? கடன் வாங்கினார். அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், செல்வந்தராக இருக்கிறாரு. ஆண்டவர் தேடுறது குறைஞ்சிருச்சு, ஆண்டவர் கொடுக்கறது குறைஞ்சிச்சு, ஆண்டவர் கொடுக்குற நேரமும் குறைஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வருது. இழப்பு வந்தோடனே இவர் ஒரு 2-3 மாதங்களாக வீட்டை விட்டு வெளியில் வராமல், வீட்டை விட்டு வெளில போனோம்னா நம்ம என்ன சொல்கிறது, கடங்கான முகத்தில் நம்ம முடித்தோம்னா கடனை கேட்பானே, நம்ம எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு பெரிய பிரச்சனையின் மத்தியில் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆலயத்துக்கு போன ஒரு பாஸ்டர் அவங்க டெய்லி ஜோம் பண்ணியிருக்காங்க. வாரமாக இவரை பார்த்துருக்காங்க. இவர் வருவார், வந்துட்டு 1 மணி நேரமாவது இருப்பார், ஒரு அரை மணி நேரமாவது இருப்பார். இப்போ என்ன ரொம்ப நாளாக காணா அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, நீ அவரை போய் நீ பாரு, அவருக்குரிய வார்த்தையை நான் உன் வாயில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டார். பேசினோன்னு அந்த போதகர் அவருடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். இவர் வீட்டுக்குள்ளே அடைத்து கடந்தவரை பார்த்து அந்த போதகரை பார்த்து என்ன பண்ணாரு, அவர் நிலைமையை அறிந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னென்னா, நீங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன்னா விசேஷமான ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறாரு, அதனால் நீங்கள் விசேஷமானவங்க, நீங்கள் தாழ்ந்தவங்க அல்லன்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த அவருடைய தொழிலதிபருக்கு அவருடைய பிரச்சனை அவருக்கு மாறலை. நம்ம வெளில போனால் கடங்காரன் நம்மளை கடனை கேட்பானே, நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திகைத்து கொண்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த போதகர் பேசி கொண்டே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் இழக்கலை, உங்களுக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது, உங்களுக்கு எதிர்காலம் உங்களை போல் ஒரு வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு. அந்த பாஸ்டர் சொன்னோன்னே அவரும் கொஞ்சம் அவருடைய சோகம் கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் எழுந்திருக்கிறார், கொஞ்சம் குறைஞ்சி எழுந்திருக்கும் போது அப்படி சொல்கிறாரு, ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு அனுதினம் இருக்குது, அவர் புது புது கிருபைகளை தந்து உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு, நீங்கள் அவர் கரத்தை பிடிச்சு கொண்டு நீ அவரோடு நடங்க, நீங்கள் விழுந்த இடத்துல உங்களை நிமிர்ந்து நிற்க தேவன் உதவி செய்வார்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பாஸ்டர் கடந்து போயிட்டார். பார்த்துட்டு விசாரிச்சுட்டு பாஸ்டர் கடந்து போயிட்டார். இவர் உடனே அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு நம்ம நடந்தோம்னா அதுலேருந்து தேவன் நம்மை விடுவிப்பார்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே தன்னுடைய வேதத்தை எடுத்திருக்கிறார், ஜெபம் பண்ணியிருக்கிறார், அமர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கார். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தவர் அன்னைக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை திருப்பி வாசித்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போது வேதத்தில் ஒரு வார்த்தை அவர் பார்வையில் வந்திருக்கு. என்னென்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ற வசனம் அவருக்கு தொட்டிருக்கு. என்ன வசனம் தொட்டுச்சு? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிற. உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணார், ஆண்டவர் நம்மளை பூமிக்கு உப்பாக இருக்க சொல்லியிருக்கிறாரு. சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு உப்பு தொழிலை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு வண்டியை வாங்கி உப்பு தொழில் செய்கிறார். கிராம தூரமாக போய் தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டே போய் உப்பு தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்.
அந்த உப்பு தொழிலில் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றணும். உப்பளத்தை வாங்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். ஃபஸ்ட்டு உப்பு தொழில் வந்து தள்ளு வண்டியில் செஞ்சுருக்காரு. அப்புறம் உப்பளத்தை சொந்தமாக வாங்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்து பல லாரிகள் மூலமாக பல இடங்களுக்கு உப்புகள் கடந்து போகும்படியாக தேவன் அவர் தொழிலை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி படிப்படியாக ஆசீர்வதித்த உடனே ஆண்டவர் பார்த்துலாம் வந்து, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், நீங்கள் கொடுத்த உயர்வு நான் இழக்கக்கூடாது, நான் என்னைக்கு உங்களை பிடித்து கொண்டு உங்கள் வாக்கின்படி நான் நடப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அநேக ஊழியங்களை தாங்கியிருக்கிறார், அநேக மிஷினரிகளை தாங்கியிருக்கிறார், அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்து இன்னைக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராய் தேவன் அவரை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் இழந்ததுக்கு காரணம் என்ன? தொழில்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறந்தார், விடலை, மறந்துட்டார். நம்மளாம் விட்டுறோம் ஆண்டவரை? ஒரு நிகழ்ச்சின்னா ஆண்டவரை மறந்துட்டு நம்ம போயிடுறோம்ல. உண்மை இல்லையா? சொந்தங்கள் நம்ம பார்த்தா நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்ம அவங்க போய் அவங்க கண்ணில் போய் நம்ம முழிக்க முடியுமா? நம்ம போகாமல் இருந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். நம்ம ஆண்டவர் முகத்தில் நம்ம முதிக்க முடியுமா போகாமல் இருந்தால்? இவர் அந்த மனுஷன் உணர்த்தப்பட்ட உடனே தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடந்தார். ஆண்டவர் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தராக வைத்திருந்தார். அநேக ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். அநேக மிஷினரிமார்கள் அவர் மூலம் தாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவன் உங்களை உயர்த்தன்னு ஆசைப்படுறாரு, உங்களை வாளாக்காம தலையாக்கன்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் கீழாகாம மேலாகன்னு ஆசைப்படுறாரு. ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவர் கொடுத்த நிபந்தனைகளை நாம் கடைபிடித்து பின்பற்றி நம்ம வாழும்போது அந்த ஆசீர்வாதங்களை பெற தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆனால் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் பல நிபந்தனைகளும் பல விதமான கோட்பாடுகளும் உண்டு. அந்த கோட்பாடுகளை நிபந்தனைகளை நாம் கடைபிடித்து வாழும்போது ஆண்டவர் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம திருச்சபைக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணினா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படணும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? வாய்க்கால வெட்டணும். எதில் நம்ம வாய்க்கால் அடைச்சி கிடக்கும் அந்த வாய்க்கால் அடைச்சி கிடக்கெல்லாம் வெட்டினா தான் நம்ம பள்ளத்தாக்கு நிரம்பும். அதை நம்ம செய்யாமல் நம்ம பள்ளத்தாக்கு நிரம்புமா? நிரம்பாது. அதுபோல் ஆண்டவர் நம்மளை வாளாக்காமல் தலையாக்கணும், கீழாகாமல் நம்ம மேலாக்கணும்னா தேவன் சொல்லியிருக்கிற நிபந்தனைகளை நாம் கடைபிடித்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிப்போம் உபாகமம். நீங்கள் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்கள். மெதுவாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு தேவ கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிவதனால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை படிப்படியாக மோசே மூலமாய் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதில் நீங்கள் வாசித்துட்டு இருந்தால் ஆண்டவர் நம்மை வாளாக்காம தலையாக்கணும், கீழாம மேலாக்கணும்னா ஒரு 3 நிபந்தனையை தேவன் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிபந்தனையா? 3 நிபந்தனை. வாசிப்போம் உபாகமம் 28, 13, 14 வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியம். முதலாவது என்னன்னா, தேவ கட்டளைக்கு நம்ம செவி சாய்க்கணும். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி சாய்க்கணும். 2வது ஆண்டவருடைய கட்டளை விட்டு விலகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. 3வது என்னன்னா, ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம வாளாக்காமல் தலையாக்கப்படுவோம், கீழாகாமல் மேலாக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவர் கட்டளைக்கு செவி சாய்க்கணும். 2வது அவர் கட்டளையை விட்டு விலகக்கூடாது. ஒரு நாள் அவர் கட்டளைக்கு புறமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 3வது அந்த கட்டளையின்படி நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க நான் ஆசைப்படுகிறேன். சின்ன பிள்ளைங்க ஓடுங்க, 2 பேரும் ஓடியா, அந்த பாப்பா ஓடியா, 3 பேர் ஓடியாங்க. சரி, ஆண்டவர் இந்த நம்ம வாளாக்காமல் நம்ம தலையாக்கணும், நம்ம கீழாமல் மேலாக்கணும்னா ஒரு 3 நிபந்தனை கொடுத்தாரு. ஐயா போதுமா? ஓகே, சரி, ஓகே. 3 நிபந்தனை. முதலாவது என்ன சொன்னார்? அவர் கட்டளைக்கு செவி சாய்க்கணும். 2வது அவர் கட்டளையை விட்டு விலகக்கூடாது. 3வது கீழ்ப்படியணும். இது செவி சாய்க்கணும், இது விட்டு விலகக்கூடாது, இது கீழ்ப்படியணும். சரியா? இப்போ நான் 3 பேரும் ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. அவங்க நான் இது ஃபஸ்ட்டு கட்டளைக்கு இது செவி சாய்க்கணும். நான் சொல்கிறது அது கேட்டு நடந்தால் தான் செவி சாய்க்கிறதுக்கு அடையாளம். அப்படி தானே? இப்போ அவங்க டீச்சர் சொல்லி விட்றாங்க,
இது ஸ்கூலில் உட்காந்துருக்கு, சரியா, கிளாஸில் உட்காந்துருக்கு. அப்போ அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்துடணும், இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் வரும், இதை படிச்சுட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி விட்றாங்க. சொல்லி விட்டோன்னே இது வந்தோன்னே அது வாட்டை இருந்துச்சுன்னா அது மறுநாள் போகும்போது அந்த எக்ஸாமில் ஒழுங்காக எழுத முடியுமா? அந்த அவங்க சொன்னதுக்கு செவி சாய்த்து அதன்படி அது படிச்சுட்டு போனால் தான் அதுக்கு மார்க் நல்லா வரும். இல்லைன்னா அதுக்கு அடி விழுவும், இல்லைனா கிளாஸை விட்டு வகுப்பை விட்டு வெளியில் போகன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இல்லை இந்த பிள்ளை அதனுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த பிள்ளை ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டளையை விட்டு நம்ம விலக கூடாது. அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, நீ அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும், டீச்சர் சொல்கிறத கேட்கணும் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம இது நடந்துச்சுன்னா அது கட்டளையை விட்டு விலகிருக்கா விலகாமல் இருக்கா? விலகிருச்சு, சரியா. இது என்னென்னா கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போனோன்னா காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி ஒழுங்காக குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒழுங்காக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது போகும்போது குளிக்காமல் கொள்ளாமல் பல்லு வளர்க்காமல் ஸ்கூலுக்கு போச்சுன்னா டீச்சர் சொன்னது கீழ்ப்படிஞ்சிச்சா? இல்லை. இப்போ மூணு பேரும் ஸ்கூலுக்கு போகிறவங்க தான். ஒருத்தவங்க செவி சாய்க்கிறாங்க, ஒருத்தர் கட்டளையை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் மூணு பேருமே அதன்படி இருந்தால் தான் அதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னா இல்லை. இவங்க ஃபஸ்ட்டு அவங்க செவி சாய்ச்சிட்டு அதன்படி போயிருந்தாங்கன்னா அதுக்கு பின்பாக அவர்கள் ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் செவி சாய்த்து விட்டுட்டு அதை கடைபிடிக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்க பெற முடியுமா? முடியாது. அவங்க சொன்ன கட்டளையை விட்டு மீறி நடந்தாங்கன்னா அவங்க பெற முடியுமா? முடியாது. இவங்க கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தாங்கன்னா அதை பெற முடியுமா? ஆனால் மூணு பேருமே அதன்படி செஞ்சால் தான் அதன் ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியும். இது போல தான். ரைட், ரொம்ப நன்றி. உட்காருங்க, நல்ல பிள்ளைங்க, உட்காருங்க, சூப்பர். நமக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார், சரிதானா? அந்த கட்டளையின்படி நம்ம நடக்கணும். கட்டளையை ஃபஸ்ட்டு நம்ம செவி சாய்க்கணும். கட்டளைக்கு நம்ம கட்டளை கேட்குறோமா கேட்க மாட்டோமா? ஆண்டவர் 10 கட்டளை நீங்கள் மறந்துடுவீன்னு சொல்லிட்டு தான் 2 கட்டளை ஆக்கிட்டார். என்ன கட்டளை ஆக்கினாரு? முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாய கர்த்தரை அன்பு கூர்ந்து ஆராதிப்பாய, முதல் கட்டளை. ரெண்டாவது உன்னை நேசிப்பதில் நீ பிறரை நேசிப்பாய். இந்த 2 கட்டளை நம்மளால் செய்ய முடியாதா? இந்த கட்டளையின்படி நம்ம செவி சாய்க்கிறோம் அதை நம்ம கடைபிடிக்காமல் இருக்கிறனால தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாமல் போயிடுது. ரெண்டாவது, அந்த கட்டளை நமக்கு தெரியுது, அந்த கட்டளையை விட்டு நம்ம விலகிறதுனால தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியாமல் போகுது. அதே மாதிரி அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாளாக்காமல் தலையாக்கப்படணும், கீழாக்காம மேலாக்கப்படணும்னா முதலாவது அவருடைய கட்டளைக்கு நீங்கள் செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை விட்டு விலகாமல் அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதில் நம்ம கீழ்ப்படிந்து வாழ்வதனால நம்ம வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். அப்படி இருந்தாலும் ஒரு 4 விதமான அநேக காரியங்கள் இருக்குன்னு ஒரு 4 காரியத்தை மட்டும் தியானித்து நான் முடிக்க நான் ஆசைப்படுங்க. நேரம் இல்லாத காரணத்தை வெகுவாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு இடைவிடுவோம். முதலாவது நம்ம வாசிப்போம் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்ப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. மேன்மையாக இருந்தால் தான் நம்ம கீழாக மேலாக்க முடியும், வாழாகாம அலையாக்க முடியும். அந்த மேன்மை நம்ம பெறணும்னா அவருடைய கட்டளைக்கு நம்ம செவி சாய்க்கணும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ல அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளை செய்ய நீ கவனமாக இருந்தால், ஃபஸ்ட்டு கட்டளையின்படி செய்ய நம்ம கவனமாக இருக்கணும். ரெண்டாவது அதற்கு நம்ம செவி சாய்க்கும் போது நம்ம மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்ம மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம வாழாக்காமல் தலையாக்கப்பட முடியும், கீழாகாமல் நம்ம வேலாக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் தேவன் மேன்மையை விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை மேன்மைப்படுத்துன்னு விரும்புகிறார். அந்த மேன்மை நம்ம பெற முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன தடைன்னு சொல்லிட்டு நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அதை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு
பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும். போதுமானது, போதுமானது. ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் நீங்க புகழுடையவர்களாய், பெருமையுடையவர்களாய், மதிக்கப்படத்தக்க பிள்ளைகளா தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு புகழ் வேணுமா, உங்களுக்கு பெருமை வேணுமா, நீங்கள் மதிக்கப்படத்தக்க பிள்ளையாக இருக்கணுமா, அவருடைய கட்டளையின்படி நடக்க நீங்கள் வாழுங்க, அவருடைய கட்டளைக்கு நீங்கள் செவி கொடுங்க, ஆண்டவர் உங்களை மேன்மை வைப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம மனுஷனுக்கு வருகிற பதவியோ புகழோ பெருமையோ ஒரு சில நாட்கள் ஒரு சில காலங்கள் மட்டும்தான். உண்மை இல்லையா? முதல்வர்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் மட்டும் சொல்லுவான்? 5 வருஷம் சொல்லுவோம் முதல்வர்னு. 5 வருஷம் முடிஞ்சோடனே முன்னாள் முதல்வர். அவர் மறுபடியும் ஜெயிச்சா ஆட்சிக்கு வந்தால் தான் முதல்வர், இல்லைன்னா முன்னாள் போயிடுவார். அந்த முன்னாள் வர்ற பெருமை நல்லதா, முதல்வர்னு சொல்கிறது பெருமை நல்லதா? முதல்வர்னு சொல்கிற பெருமை. ஆனால் அது 5 வருஷம் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற பெருமை, மதிப்பு எல்லாமே தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற மதிப்பும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்க உயர்வும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்க புகழும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்க பெருமையும் சரி, நீடித்த நாட்களாய் தலைமுறையாய் நிலைத்து நிற்கும். ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீங்கள் வாழாக்காமல் தலையாக்கப்படணும், கீழாக மேலாக்கப்படணும்னா அந்த கட்டளையின்படி செய்ய கவனமாக இருந்து அதற்கு செவி சாய்த்து நீங்கள் மேன்மையான வாழ்க்கை வாழணும். ஆமென், அல்லேலூயா. அந்த மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வாழாக்காமல் தலையாக்கப்படுவீங்க, கீழாக்காமல் மேலாக்கப்படும். 2வது காரியம் வாசிப்பு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென், அல்லேலூயா. 2வது காரணம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு விரோதமாய் எழும்பும் காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருவின் கிரிகளை தேவன் முறியடித்து போடுவார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளையின்படி நடக்க நீங்கள் பிரயாசப்படணும், அதற்கு நீங்கள் செவி சாய்க்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் தேவன் முறியடிக்க பண்ணுவாராம். ஆமென், அல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் சும்மா இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி ஓட வைப்பாரான். ஆமென், அல்லேலூயா. அது மீண்டும் வாசிக்க 8வது வசனத்தில், அந்த 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும்படி விரும்புகிறேன். வருவார்கள். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். வர்றதும் நமக்கு முன்னாடி தான் வர்றாங்க, நம்ம கண்ணு பார்க்க தான் வர்றாங்க. 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 7 வழியா நமக்கு முன்னாடி ஓடி போறதே நம்ம கண்ணு பார்க்கும். அது எப்போ பார்க்கும்? அவருடைய கட்டளைக்கு செவி சாய்த்து, அவருடைய கட்டளையின்படி நம்ம நடந்து, கட்டளைக்கு நம்ம உடன்பட்டவர்களாக இருந்து, கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து போடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம வாழாக்காமல் தலையாக்குவோம், கீழாக்காமல் மேலாகுவோம். 2வது காரியம், நமக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து போட்டால் நம்ம வாழாக்காமல் தலையாக்கப்படுவோம், கீழாக்காமல் மேலாக்கப்படும். 3வது காரியம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நீ கையிடும் எல்லா காரியங்களையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கையிடும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். நம்ம தேவனுடைய கையிடும் காரியங்கள் நம்ம எதுக்கு ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியல? நீ கையிடும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவர் சொல்லிட்டார்ல, சொன்னால் செய்வார்ல, அப்புறம் ஏன் நம்மளால் பெற முடியல? நம்ம கதை ஒன்று கேட்டோமே, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவரால் காத்துக்கொள்ள முடியல. எதனால்? தேவனை தேடாதனால, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுக்காத, தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் இருந்ததுனால அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியலை. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கட்டளைப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு உடன்பட்டவர்களாக அதற்கு செவி சாய்த்து நம்ம வாழ்ந்தோம்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்குரியதை தேவனுக்கும், தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கும், தேவனை முதன்மைப்படுத்தி நம்ம வாழும்போது அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்பப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. வாசிப்போம். லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரை உள்ள வசனங்கள், 3-4 வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறேன். லேவியராகமம் 26:3-4.
நீ என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவையின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. எப்போ பூமி தன் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழையை தருவார், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்குமா? கட்டளையின்படி நம்ம நடக்கும்போது, கீழ்ப்படிந்து வாழும்போது, கை கொண்டு வாழும்போது ஆண்டவர் அதனுடைய பலனை தேவன் தருவார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது மேன்மையாக இருக்கணும், ரெண்டாவது நமக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து போடணும், மூணாவது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தான் நம்ம வாழாக்காமல் தலையாக்கப்படுவோம், கீழாக்காமல் மேலாக்கப்படும். இன்னொரு நான்காவது காரியம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். போதுமானது. தேவன் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். நான்காவது காரியம் என்னன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்தீங்கன்னா உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்கப்படும். உங்களை பரிசுத்த ஜனமாய் தேவன் வாழ வைப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா நம்ம நிலைப்படும் போது அவர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மையாக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. 1 பேதுரு 1:16 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா, அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, அவரை போல வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மேன்மையான வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றாரு, தேவனுடைய கட்டளையை நம்ம பின்பற்றாமல், ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்றாரு, நம்ம தேவனுடைய கட்டளையை பின்பற்றாமல் பாவம் செய்தோமானால் நாம் அழிக்கப்படுவோம். நான் சொல்லலப்பா, வசனம் தான் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய கட்டளையை பின்பற்றாமல் நாம் பாவம் செய்தோம் ஆனால் நாம் அழிக்கப்படுவோம். அதுக்கு பின்பாக உள்ளதை நீங்களே பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் அவங்களுக்கு வாக்கு பண்ணினா நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பீங்கன்னு. ஆனால் எல்லாரும் சுதந்திரிக்க முடிஞ்சா? தேவ கட்டளை மீறி நடந்ததுனால அநேகர் அழிக்கப்பட்டுட்டாங்க. மீறாமல் யார் யார் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அதை சுதந்திரிக்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் நம்மளை வாழாக்காமல் தலையாக்கப்படணும்னா, கீழாமல் நம்ம மேலாக்கப்படணும்னா, நம்ம வாழாக்கப்பட முடியாமல் தலையாக்கப்பட முடியாமல் தடையாக இருக்கிறது என்னென்னா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம பாவம் செய்கிறது தான். நான் பரிசுத்த உள்ள பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது நம்மை வாழாக்காமல் அவள் தலையாக்குவார். ஆமென், அல்லேலூயா. 4 காரியம் பார்த்தோம். முதலாவது என்ன? கர்த்தர் நல்லவர், நம்மளை மேன்மையாக வைப்பார். ஓகே, மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம வாழாக்காமல் தலையாக்கப்படுவோம், கீழாக மேலாக்கப்படுவோம். 2வது காரியம், நமக்கு வருகிற எல்லாவற்றிலிருந்து நமக்கு எதிராக வருகிற எல்லாவற்றிலும் தேவன் முறியடித்து போடுவார். அவர் முறியடித்து போடும்போது நம்ம மேன்மையாக இருக்க முடியும். 3வது காரியம், கையினும் எல்லாவற்றையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது காரியம், நம்ம பரிசுத்த ஜனமாய் அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் தேவன் உண்மையாக நம்மை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. இந்த 4 காரியத்துக்கு அடிப்படை என்னென்னா, முதலாவது அவருடைய கட்டளைக்கு நம்ம செவி சாய்க்கணும், அந்த கட்டளைக்கு நம்ம உடன்பட்டவர்களாக இருக்கணும், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது தான் இந்த 4 காரியம் நம்ம அந்த ஆண்டவர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நம்ம மேலாக்கப்பட முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே நாங்கள் வாழாக்கப்பட முடியாமல் வாழாக்காமல் தலையாகாமல் கீழாகாமல் நாங்கள் மேலாக்கப்பட முடியாமல் எங்கள் வாழ்க்கையில் இந்த உயர்வுக்கு தடையை என்ன ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உணர்த்துங்க. நாங்கள் மேன்மையாக வாழ்வதற்கு தடை என்ன? எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து போட தடை என்ன ஆண்டவரே? நான் ஆசீர்வதிக்கப்பட தடை என்ன ஆண்டவரே? ஆண்டவரே நான் பரிசுத்தமாக உங்களுடைய பிள்ளையாக வாழ எனக்கு தடை என்ன ஆண்டவரே? எனக்கு உணர்த்துங்க ஆண்டவர்னு சொல்லி இப்போ கேட்க போகிறோம். ஆண்டவர் அதை உணர்த்தி நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படிட முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் உணர்த்துவீராக. இப்பொழுது நீங்கள் உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் வாழாகாமல் தலையாக்கப்பட கீழாகாமல் மேலாக்கப்பட என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உணர்த்துங்க ஆண்டவரே. ஏசப்பா நான் மேன்மையாக வாழ எனக்கு தடை என்ன ஆண்டவரே? நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய தடை என்ன ஆண்டவரே? ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற தடை என்ன ஆண்டவரே? நம்முடைய பிள்ளையா பரிசுத்தமாக வாழ தடை என்ன ஆண்டவரே? எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. உடைய கட்டளை
கட்டளைக்கு செவி கொடுக்க முடியாமல் என் வாழ்க்கையில் இருக்க தடையை உணர்த்துங்க ஆண்டவரே. உடைய கட்டளைக்கு உடன்பட்டு வாழ தடையாக இருக்கிற காரியங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிற காரியங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் உணர்த்துவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர் கண்ணை மூடி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் பேச விரும்புகிறாரு. உங்கள் இருதயத்தில் உங்களை உணர்த்த விரும்புகிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுலேருந்து உங்களை விடுவித்து உங்களை வாளாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்கப்படுவீங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். தேவன்கிட்ட கேளுங்க. ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கட்டளைக்கு செவி கொடுக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. உடைய கட்டளைக்கு உடன்பட்டு வாழ முடியாதபடி இருக்கிற தடைகளை உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாதபடி இருக்கிற தடைகளை உணர்த்துங்க ஆண்டவரே. நான் மேன்மையாக வாழ முடியாத இருக்கிற தடைகளை உணர்த்துங்க ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய இருக்கிற தடைகளை உணர்த்துங்க ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது இருக்கிற தடைகளை உணர்த்துங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஜனமாய் உடைய பிள்ளையா வாழ தடையா இருக்கிற காரியங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. என்னோட பேசுங்கப்பா. எங்க பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே. தடைகளை உணர்த்துவீராக. அந்த தடைகளை விட்டு அவங்க ஆண்டவரே, அவங்க தடைகளை மீறி ஆண்டவர் மோடு வாழ்ந்து பரிசுத்த ஜனமாய் உடைய பிள்ளையாய் வாழ்ந்து அவங்க வாளாக்காம தலையாக்கப்பட, கீழாக மேலாக்கப்பட நீங்க அனுக்கிரகம் செய்வீராக. உடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு, உடைய ஆண்டவர் கட்டளைக்கு, உடைய சத்திய வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிற பிள்ளைகளா மாற்றுவீராக. அதற்கு உடன்பட்ட வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளா மாற்றுவீராக. அதுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகளா மாற்றுவீராக ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னால் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையை நான் சரிபடுத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நான் சரி பண்ணி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய உயர்வு வேணும் ஆண்டவரே. உடைய உயர்வு என் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. களி கூறுவோ. கவலைகள் மறந்து களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நாம். களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நாம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, எனக்கே நீ சொந்தம் என்றார். எனவே களி கூறுவோம் நாம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நாம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாளாக்காமல் அவர் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. நம்மை வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்காமல் மேலாக்குவா. எனவே களி கூறுவோம் நாம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் நாம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நாம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன். வலக்கரம் தாங்கும் என்றார். உன்னை பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன். வலக்கரம் தாங்கும் என்றார். எனவே
எங்களுக்கு வாக்கு பண்ணின வார்த்தையின்படி ஆண்டவர் நாங்கள் வாளாக்காமல் தலையாக்கப்பட, கீழாகாமல் மேலாக்கப்பட, எங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகளை எங்களுக்கு உணர்த்தினீர். அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் வாளாக்காமல் தலையாக்கப்பட, கீழாக்காமல் மேலாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய கட்டளைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து, உடைய கட்டளைகளுக்கு உடன்பட்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்து, உடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, நாங்கள் வாளாக்காமல் தலையாக்கப்பட, கீழாக்காமல் மேலாக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசின உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் முக்கிய நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.